வைசலார் இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை ஒருவர் முகத்தை காண கிருபை செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உடன்படிக்கையின் தேவனை ஸ்தோத்தரிப்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3 நீங்கள் 13 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் என் கட்டளைகளை படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கவே தேவன் விரும்புகிறார். ஆகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், எல்லாவற்றின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய வார்த்தையை, கட்டளைகளை வெறுக்கக்கூடாது என்பதிலே தேவன் திட்டமாய் சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும் சில உடன்படிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவில் ஆவிக்குரிய உடன்படிக்கை அதிகமாக இருக்கிறது. தேவ காரியத்தில் வைராக்கியம் பாராட்டி அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் நான் கொடுப்போம், ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் என்கிற அந்த நினைவு நமக்குள்ளே உண்டாகட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.